வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம கிங்டம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியுது படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, எனக்கு இப்போ தான் ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி, படம் பார்க்கலாமேன்னு பார்க்க ஆரம்பித்தேன். படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. இந்த படத்தை சிம்பிளாக சொல்லணும்னா தேவாரா, சலாரு, ரெட்ரோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில் போட்டு அடித்த மாதிரி தான் இருக்குது. கேஜிஎஃப் படம் மாதிரி பண்ணிட்டா படம் ஹிட்டாருன்ட்டு இப்போ எல்லா ஹீரோவும் அதே பேட்டர்னில் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது நமக்கு எதுவும் செட் ஆகலை இந்த படத்தில். படம் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிம்பிள் கான்செப்ட் தான், அழகாக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் நல்லா சொதப்பிட்டாங்க. இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து அண்ணனும் தம்பியும் ஒன்றா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அண்ணன் வந்து அப்பாவை கொண்டுட்டு ஓடி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து வளர்ந்தாலும் அவங்க அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறதா ஒரு எய்மாக இருக்குது. அண்ணனை கண்டுபிடிச்சி அம்மா முன்னாடி காட்டுறதா ஒரு எய்மா இருக்கு. அப்பேற்பட்ட ஹீரோ போய் அண்ணனை காப்பாத்தினாரா இல்லையான்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் நல்லா இருந்த அண்ணன் இவன் தம்பியனாலதான் சாவர நிலைமைக்கே போயிருப்பாரு. இந்த படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா அனிருத் பிஜிஎம் தான். அது மட்டும் இல்லைன்னா படம் ஒரு 3 மணி நேரம் செம கடுப்பா தான் போயிருந்திருக்கும். அப்புறம் விஜய் தேவரோட ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. மெயினா அப்புறம் கொஞ்சம் விஷுவல்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. படம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரன் டைம் தான். 3 மணி நேரம் படம் உட்காந்து நம்மளுக்கு செஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அழகாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி படம் போயிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு லீடு தரேன்ட்டு அது தரேன்ட்டு சும்மா பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு எதுவும் ஒட்டலை நமக்கு. அப்புறம் எதுக்கு தான் இந்த படத்தில் ஹீரோயின் கொண்டு வந்தானே தெரியல. அவங்களை இந்த படத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டாலும் எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படுத்தாது. சும்மா ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போறாங்க. பார்ட் 2க்கு லீடு தர்றாங்க போல இருக்கு. இன்னொரு படம் வேற பார்த்தேன், அதில் எதுக்கு தான் ஹீரோயின் இருக்காங்கன்னே தெரியல. அவ்வளோதான் இந்த படம். உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு ஆவரேஜான படம். சும்மா ஒரு 4 மணி நேரம் இருக்கு, ஃப்ரீயா இருக்கீங்கன்னா சும்மா போட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது, படம் சூப்பர் ஹிட்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜான படம்.